உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்கள். ஆண்டவர் இந்த அருமையான நாட்களில் உங்களை சுகபத்திரமாய் கிறிஸ்மஸ் கொண்டாட இரக்கம் பாராட்டினார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம ஆண்டவர் தேவன் நம்ம கொடுத்த வார்த்தைகளை ஆக்ஷன் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்க கமல். இப்பொழுதும் நான் ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன். இப்பொழுதும் நான் ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன். அப்போ ஒரு இடத்திற்கு போவதற்கு அவனுக்கு யார் தேவைப்படுகிறார்? பரிசுத்த ஆவியானவர் தேவைப்படுகிறார். ஹல்லேலூயா. அப்போ நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு கூட நம்முடைய வேலைகளுக்கு செல்லும் பொழுது, மற்ற இடங்களுக்கு செல்லும் பொழுது கர்த்தர் நமக்கு ஓடு கூட இருக்க வேண்டும் என்று இந்த அருமையான சப்ஜெக்டில் நமக்கு கற்றுக்கொள்ள போகிறோம். ஆவியிலே கட்டுண்டவனாய் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரெண்டு வகையான ஸ்பிரிட்ஸ் இருக்குது. ஒன்று ஈவில் ஸ்பிரிட்டு, இன்னொன்று ஹோலி ஸ்பிரிட்டு. ஈவில் ஸ்பிரிட்டில் கட்டப்பட்டவர்கள் எப்படி நமக்கு தெரியும்ல, என்னென்னலாம் செய்வாங்க, என்னென்னலாம் பயங்கரமாக செய்வாங்க, பயங்கரமாக கத்தி கீழே உருண்டு பயங்கரமாக சண்டை போய் பட்டு எல்லாம் காரியங்களை செய்வாங்க. அது குடும்பத்துக்கு நிம்மதி இருக்குமா? நிம்மதி இருக்கவே இருக்காது. ஈவில் ஸ்பிரிட். அப்போ ரெண்டு வேர்ல்டு இருக்குது. அப்போ ஈவில் வேர்ல்டு, ஸ்பிரிட் வேர்ல்டு, ரெண்டு வேர்ல்டு. ஈவில் வேர்ல்டு, ஸ்பிரிட் வேர்ல்டு. இந்த பிசாசு நாம் ஆண்டவர் ஹோலி ஸ்பிரிட்டை நம்ம கூட இல்லைன்னா இந்த ஈவில் ஸ்பிரிட் நமக்கு என்னைக்கு இருந்தாலும் பிடிச்சிரும். இத்தனை வரல எனக்கு பிடிக்கவே இல்லை பாஷை, ஒரு நாள் பிடிக்கும் என்னைக்காக இருந்தாலும். அப்போ அந்த ஹோலி ஸ்பிரிட்டை நம்ம எம்ஃபசைஸ் பண்ண சொல்ல, முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டும். இப்போது அந்த ஈவில் ஸ்பிரிட், இந்த ஹோலி ஸ்பிரிட் ரெண்டுத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு அப்போ தான் அந்நிய பாஷை அடிக்கடி நான் பேச சொல்லுவேன். அடிக்கடி நீங்கள் அந்நிய பாஷையில் பேசும்பொழுது அந்த ஸ்பிரிட்டோட கூட நீங்கள் பண்ண அந்த ஈவில் ஸ்பிரிட்டை உங்களை தொடவே தொடாது. ஆண்டவர் உங்கள்கிட்ட ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் எப்போவுமே எவ்வளோ சோதனை வந்தாலும் நீங்கள் ஜெயங்கொள்றவனா கர்த்தர் மாற்றிடுவார். ஹல்லேலூயா. சரி, இவன் என்ன பண்ணுறான்? ஆவியிலே கட்டுண்டவனாய் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த ஸ்பிரிட்டில், ஹோலி ஸ்பிரிட்டில் அவனை தன்னை இணைத்துக் கொள்கின்றான். அவனை ஆண்டவர் எந்த இடங்களுக்கு கொண்டு செல்கின்றார்? அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன். அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன்னா அப்படின்னா அவனுக்கு ஒரே எந்த இடத்துக்கு போனான்னு சொல்லி, எங்கே போகிறதுன்னு சொல்லி அந்த ஒரு டார்க் வேர்ல்டு மாதிரி, எங்கே அங்கே என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. ஆண்டவர் சொல்லிட்டேன்னா கிளைமாக்ஸ் போயிடுமே. நல்லா கவனிங்க. இயேசு ஒருத்தருக்கு தான் நடக்க போகிற காரியம், பாடுகள் தெரியுது. அவர் என்ன சொல்கிறாரு? இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடுமானால் நீங்கட்டும், ஆகிலும் உம்முடைய சித்தத்தின்படியே நிறைவேற்றும். பார்த்தீங்களா? அப்போ அவருக்கு மட்டும், மற்ற யாருக்குமே நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. ஓரளவுக்கு நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா ஓரளவுக்கு சொல்லுவார், ஆனால் எல்லாமே டோட்டலாக சொல்ல மாட்டார். அதுபோல் பார்த்தோன்னா அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? தேவன் இவனை கொண்டு போகிறார். ஏன்னா அது தெரிஞ்சு போய்ட்டு நம்ம சோர்ந்து போயிடுவோம். நம்ம என்ன பண்ணிடுவோம்? சோர்ந்து போயிட்டு, சப்போஸ் நீங்கள் போகும்பொழுது உங்களை எதிர்க்க வந்த ஒரு ஆள் ஒரு கருப்பு சட்டை போட்டு கொண்டு வருவான். அவன் கையில் ஒரு கருப்பு கயிறு இருக்கும். உன்னை அந்த கயிறை சுற்றி உன்னுடைய கழுத்தை இருக்குவான் அப்படின்னு ஒன்று தெரிஞ்சிச்சு வச்சுங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எந்த பக்கம் வருவான் ஆண்டவரே? அவன் லயோலா காலேஜ் பக்கமாக அந்த இடத்துல நடந்து வருவான். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இந்த பக்கம் போலீஸ் ஸ்டேஷன் பக்கமாக போயிடுவீங்க. ஆனால் அதே அவருடைய திட்டம் நிறைவேறாது. அதனால் என்ன பண்ணார் ஆண்டவர்? எல்லாத்தையும் முழுமையாக சொல்ல மாட்டார். அங்கங்கே ஒரு த்ரில்லிங் பாயிண்ட் இருக்கும் நமக்கு. அதுதான் அவன் நேர்காலே நான் அறியேன். இவனுக்கு எல்லாமே தெரியும். ஆனால் ஒரு சில காரியங்கள் அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். எதோ அவன் பயப்படுவானோ அதை மறைச்சிடுறாரு. கரெக்ட், வெரி குட். அடுத்து போங்க. கட்டுகளும் உபத்திரவங்களும் வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். ஒரு காரியத்தை அறிஞ்சிருக்கிறான். போகிற இடங்கள்லாம் என்ன பண்ணுது? கட்டுகளும். கட்டுகள் என்ன அர்த்தம்னா பிரிசன். அவனுக்கு சிறைச்சாலை காரியங்கள், அவனை ஜெயிலில் தூக்கி போடுவாங்க. அது மட்டும் நடக்கும் அப்படின்றது அறிஞ்சிருக்கேன். ஏன்னா சுவிசேஷத்தை அறிவிக்கின்றான். எல்லாம் எதிர்ப்பாளர்கள் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் கூட பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் நேரத்தில் போய் ஒரு சர்ச்சு உள்ளே போயிட்டு அந்த சர்ச்சை அடித்து நொறுக்கி அந்த கிறிஸ்மஸ் தாத்தாவோட வேஷம்லாம் களைஞ்சி என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் பார்த்தா கேரளாவில் பயங்கரமாக என்ன பண்ணிருக்காங்க? பயங்கரமாக ஊர்வலம் ப்ரொசஷன் போகிறாங்க. எல்லா இடங்களும் இதோட கிறிஸ்மஸ் ரொம்ப அதிகமாக நடந்துச்சு. நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப டாப், எல்லா இடத்துலையும் பயங்கரமாக எல்லாமே சிஎம்லாம் கலந்துக்கிற அளவுக்கு கர்த்தர் இந்த கிறிஸ்மஸ் நிகழ்ச்சிகளை ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா. இயேசுவின் பிறப்பு இப்போ உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. உலகத்தில் பார்க்குறோம் எல்லாத்தையும் வருது. பார்த்தீங்களா? எல்லா நாடுகள்லையும் பயங்கரமாக விமர்சையாய்
கொண்டாடப்படுறது. சரி, அப்போது பார்க்கும்பொழுது கட்டுகளும் உபத்திரவம் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டினந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் நான் அறிவேன். இப்போ சப்ஜெக்ட் இதான், அடுத்த வசனம். ஓகே, வாங்க. ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்பட. இந்த வருஷத்தில் எதுதெல்லாம் உங்களுக்கு எதிராக நடந்துச்சோ, எதிராக நடந்துச்சோ, உங்களுக்கு யாரெல்லாம் வந்து உங்களை நீ நம்பினவங்களை துன்பப்படுத்தினாங்களோ. நான் நார்த்து இதுக்கு போயிருக்கும்போது, அப்போ இந்த சவுத்து போயிருக்கும்போது ஒரு பாஸ்டர் சொன்னார், ஆட்டாளுக்கு ஒரு சீட்டாளுன்னார். எனக்கு புரியல அது என்னடா ஆட்டாளுக்கு ஒரு சீட்டாளா அப்படின்னா என்ன பாஸ்டர்னு கேட்டேன். ஒன்றும் இல்லை, மாவு ஆட்டும்பொழுது ஒருத்தவங்க மாவு ஆட்டினே இருப்பான், தள்ளி விட்டுனே இருக்குமா. அது ஆட்டாளுக்கு ஒரு சீட்டாலாம். ஆட்டாள் ஒரு சீட்டாள்னா தள்ளி விட்டுருமா. அப்போது ஒரு காரியம் நமக்கு ஒரு குத்தி விடுறதுக்கு ஒரு ஆள் இருந்துக்கிட்டே நம்மளை என்ன பண்ண முடியும், நிம்மதி இல்லாமல் பண்ணிடும். அது செஞ்சு முடிச்சிடும் வேலையை, அது கடைசியில் முடிஞ்சிடும் பாருங்க, மாவு ஆட்டி முடிச்சிடுவோம் பாருங்க அப்படின்னு ஒரு பெரிய எக்ஸ்ப்ளனேஷனே, ஒரு பெரிய பிரசங்கமும் பண்ணிட்டார் அவர். அந்த சைடு பயங்கரமான பயங்கரமான இது பழமொழிங்க பயங்கரம். சரி, அப்போது அவரை ஒன்றையும் குறித்து நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே இந்த வருஷத்தில் ஆண்டவரே எத்தனையோ நன்மை எனக்கு நடந்துச்சு ஆண்டவரே, அதை பார்க்கலும் தீமையிலும் நடந்த ஆண்டவரே, எத்தனையோ ஆண்டவரே பண கஷ்டங்கள் ஆண்டவரே, எத்தனையோ உபத்திரவங்கள் கர்த்தாவே, எத்தனையோ சரீர பிரச்சனைகள் நடந்தது. அவற்றின் மத்தியிலும் கர்த்தர் இயேசுவே 2026ஆம் ஆண்டை காண தேவன் எனக்கு கிருபை செய்ததற்காக உமக்கு நான் கரங்களை தட்டி நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. நல்ல பலமாக தட்டுங்க. வெரி குட், ஹல்லேலூயா, வெரி குட், வெரி குட், வெரி குட், ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் நிச்சயமாக நமக்கு விடுதலை கொடுத்தார். எத்தனையோ உபத்திரவங்கள், எத்தனையோ காரியங்கள் நம்ம சந்திச்சோம். அதன் மத்தியில் அதான் எழுதலாம் பாரு, ஆகிலும் ஒன்றையும் குறித்து நான் கவலைப்படேன். பாஸ்ட் இஸ் பாஸ்ட், முடிஞ்ச குறித்து ஒரு நாளும் கவலைப்பட, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமே புதிய துவக்கத்திற்காக நான் காத்திருக்கிறேன். சொல்லுங்கள், புதிய துவக்கத்திற்காக தேவன் என்னை வைத்திருக்கிறார். சொல்லுங்கள், பகர்களை தட்டி கத்திருக்கிற நன்றிய விரும்பினையும் கூட நல்ல உற்சாகத்தோடு அநேக சபைகளை கட்டி எழுப்பும் ஆத்ம பாரத்தை தாரும் என் அன்பு நேச பட்டணம் கிராமம் பரவி சென்றுமே பரமனின் சபைகளை படைப்போம் என்று எழுப்புதல் தீயை வளர்ப்போம். பட்டணம் கிராமம் பரவி சென்றுமே பரமனின் சபைகளை படைப்போம் என்று எழுப்புதல் தீயை வளர்ப்போம். பட்டணம் கிராமம் பரவி சென்றுமே பரமனின் சபைகளை படைப்போம் என்று எழுப்புதல் தீயை வளர்ப்போம். வாருமையா எழுந்து வாருமையா, எழுந்து வாருமையா, எழுந்து வாருமையா, ஆஹா வாருமையா, எழுந்து வாருமையா, எழுந்து வாருமையா, எழுந்து வாருமையா. அநேக சபைகளை கட்டி எழுப்பும் ஆத்ம பாரத்தை தாரும் என் அன்பு நேசரே வாரும். அநேக சபைகளை கட்டி எழுப்பும் ஆத்ம பாரத்தை தாரும் என் அன்பு நேசரே வாரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு ஒரு பாரம், நமக்கு ஒரு பெரிய தரிசனம், நமக்கு பெரிய திட்டங்கள் வாழ்க்கையில் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு ஃபோக்கஸ் இருக்கணும். இல்லைன்னா காலையில் எழுந்திருக்க முடியாது பாருங்கள். நீங்கள் காலையில் உங்கள் ஹஸ்பண்ட் 6 மணிக்கு வேலைக்கு போகிறாங்கன்னா தான் நீங்கள் 5 மணிக்கு 5:30 மணிக்கு எழுந்திருக்க முடியும். அவர் 10 மணிக்கு போனால் தூங்கிட்டே இருக்கணும்னு தோணும். வேலையே இல்லை பாருங்கள். அதே போல் ஆஃபீஸுக்கு காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 மணி ஆஃபீஸ்னால் 6 மணிக்கு 5 மணிக்கு எங்கள் ஆஃபீஸ்லாம் வரும்பொழுது பிள்ளைங்களை பார்த்தா காலையில் 3:30 மணிக்கு 4 மணிக்கு கிளம்புறேன்னு சொல்கிறாங்க. ராயபுரம் அங்கங்கே தூரத்துலேருந்து வராங்க பாருங்க, ரொம்ப தூரத்துலேருந்து. காலையில் 4:30-5 மணி பஸ்ஸு 3 பஸ்ஸு பிடிச்சி ட்ரெயினை பிடிச்சி நான் வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கேருந்து இறங்கி ட்ரெயின்லேருந்து இறங்கி மறுபடியும் அங்கேருந்து ஷேர் ஆட்டோ பிடிச்சி எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க பாருங்கள். அவங்களாம் என்ன பண்ணுறாங்க, ஒரு 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 காரியம் அவங்க செய்யணும். டெய்லி அவங்களுக்கு ஒரு ஃபோக்கஸ் இருக்குது பாருங்கள். அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் இதான் என்ன பண்ணோம், ஒரு காரியத்தில் நம்ம என்ன பண்ணணும், சேர்த்துக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் தேவன் ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கும். டெய்லி ஏதாவது ஒரு வேலை வச்சுக்கணும், இல்லைன்னா நீங்களே கிரியேட் பண்ணிக்கணும். இல்லைன்னா ஒரு கையில் சுற்றி கித்தி வச்சுக்கணும் எடுத்து காலங்க ஏதோ தட்டிகிட்டே உட்காந்துருக்கணும். ஆமாம், ஆண்டவர் உங்களை சரி. அப்போ அவன் சொல்கிறான் பாருங்க, என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். அப்போ முன்னாடி வசனத்தை அவன் மைண்டில் வச்சு சொல்கிறான். நான் எருசலேமுக்கு நான் போகிறேன், ஆவியானவரோட கட்டுண்டோரான கொண்டு போகிறாரு. ஆனாலும் எனக்கு கட்டுகளும் உபத்திரவங்களும்
வைக்கப்பட்டிருக்குது எல்லாம் எனக்கு தெரியும், இருந்தாலும் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். அப்போது இந்த வருஷம் முழுவதும் எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு தோல்வி போல் தோணுச்சோ அதை பற்றி கவலைப்படாதீங்க. புதிய வருஷத்தில் தேவன் எல்லாவற்றையும் மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த உற்சாகத்தோடு தான் வளரணும். நீங்கள் பதில் டிப்ரெஸ் ஆகிடுவீங்க. அதே நம்ம யோசிச்சோம்னா என்ன ஆகிடும், நிறைய பிரச்சனை வராமல் இருக்காது. பிரச்சனை வராமல் இருக்காரு. பஸ் ஓட்டுறவன் டெய்லி ஓட்டுறான், அதே வழி தான். திடீர்னு முந்தின நாள் நல்லா ஓட்டு போயிருப்பான், இன்னொரு அடுத்த நாள் ஓட்டுவான், திங்கக்கிழமை நல்லா ஓட்டு போயிருப்பான், காலங்கத்தை செவ்வாய்க்கிழமை வந்து ஒரு சைக்கிள்காரன் அடித்து சாவடிச்சுட்டு இருப்பான். கடைசியில் என்ன பண்ணோம், அவன் மேலே கோர்ட்டு கேஸ் போய் கோர்ட்டு நடத்திருப்பாங்க. என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. அதான் ஒரே வேலை தான். ஆனாலும் கூட என்றையும் குறித்து நான் கவலைப்படேன். அப்போ ஒரு ஊழியக்காரர்கள், தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே நமக்கு என்ன இருக்கணும், என்னுடைய ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், நான் எதை குறித்து கவலைப்பட, எனக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் நிச்சயமாய் எல்லாவற்றையும் நன்மையாய் முடிய பண்ணுவார். சொல்லுங்கள், என் வாழ்க்கையில் அவர் நன்மையாய் முடிய பண்ணுவார். சொல்லுங்கள், வாழ்க்கையில் நன்மையாய் முடிய பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ என்ன சொல்லுங்கள், அருமையாய் நான் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும், தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை எப்படி ஆரம்பித்தானோ அதே போல் கடைசி வரையும் அதே ஸ்பீடு 10,000 மீட்டர் ஓடும்போது முதல்ல ஸ்லோவாக ஓடுவாங்க, அப்புறம் ஃபாஸ்ட்டாக ஓடுவாங்க. அந்த 100 மீட்டர் ஓட்டு பாருங்க, ஸ்டார்டிங்கும் ஃபாஸ்ட்டு, ஃபினிஷிங்கும் ஃபாஸ்ட்டு. மறுபடியும் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன், என் பிராணனை அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும். அப்போ இது மைண்டில் வச்சுக்க நீங்கள் எல்லாருமே. அப்போது நம்ம கடவுளுடைய பிள்ளை. சொல்லுங்கள், நான் கடவுளுடைய பிள்ளை, நான் ஞானஸ்தானம் எடுத்தவன், ரட்சிக்கப்பட்டவன், பரிசுத்த அபிஷேகப்பட்டவன், நான் எதை குறித்து கவலைப்பட மாட்டேன். சொல்லுங்கள், எதை குறித்து கவலைப்பட மாட்டேன். ஹல்லேலூயா. ஒன்றை குறித்தோ என்னுடைய பிராணனை அருமையாக எண்ணேன். ஹல்லேலூயா. என் வாழ்க்கை அருமையாக என்ன, அது எல்லாம் இயேசுவுக்கு பிரயோஜனப்பட வேண்டும். அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு உடைக்கவும். அப்போது நம்முடைய வாழ்க்கை என்பது ஒரு ஜேர்னி மாதிரி, ஒரு பயணம் மாதிரி. இங்கேருந்து நீங்கள் ஹைதராபாத் போகிற மாதிரி, டெல்லி போகிற மாதிரி, திருநெல்வேலி போகிற மாதிரி, நாகர்கோவில் போகிற மாதிரி ஒரு ஜேர்னி. போகிற வழியில் எத்தனை ஸ்டேஷன்ஸ் வருது பாரு, அது ஸ்டேஷன் வருது, எல்லாம் அதை பார்த்துட்டே இருக்கான். அது இது கண்ணத்தெல்லாம் விற்கிறான், அது பார்க்குறதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு போவோம். கடைசியில் போய் ஒரு இடத்துல போய் இறங்கிடுவோம். இறங்க மாட்டோன்றதுக்காக டிக்கெட் எடுக்கவே மாட்டோம். கட்டாயம் போயிட்டு நான் போக வேண்டிய போக வேண்டியதான் டிக்கெட் எடுக்கணும். அதுபோல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பரலோகத்துக்கு போகணுன்னு டிக்கெட் எடுக்கணும். ஹல்லேலூயா. திருநெல்வேலி போகிறவங்க திடீர்னு செங்கல்பட்டில் இறங்கிடக்கூடாது. சில பேர் எதோ வாங்க போய் இறங்கி விட்டுருவான் பாருங்க ட்ரெயினை. அப்படி ட்ரெயினை விட்டுறக்கூடாது. நம்ம என்ன பண்ண வேண்டும், கடைசி வரையிலையும் போயிட்டு சேருவதற்கு தேவன் நமக்கு ஒரு பயணத்தை கத்தர் கொடுத்துருக்கிறார். இப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அருமையான ஜேர்னி, ஒரு பயணம் வந்து அந்த பரலோக பயணம். ஹல்லேலூயா. அந்த வருஷம் 40 வருஷமோ 50 வருஷமோ 100 வருஷமோ நமக்கு தெரியாது, எத்தனை வருஷம். நான் போன வாரங்களில் பார்க்கும்பொழுது ஒரு அம்மாவுக்கு வந்து 92 வயசு, அந்த ஐயாவுக்கு வந்து 94 வயசு. ரெண்டும் அழகாக உட்காந்துட்டு இருக்குது, அட்டகாசமாக. ஐயோ இன்னும் பார்த்தா இன்னும் 40 வயசாக இருக்கு நமக்கு தோணுது. அவ்வளோ வயசு 92 வயசு வரையும் நல்லா ஸ்டெடியாக உட்காந்துருக்காங்க. ஸ்டெடியாக உட்காந்து அவங்க எல்லாம் இப்போ அப்படியே திடகார்த்தமாக உட்காடுறாங்க. நானே நடப்பான்றார் அவர். நமக்கு இந்த வயசுலேயே நடக்க முடியல. அதெல்லாம் கவனிங்க. அப்போது அருமையாய் என்னேன் ஓட்டத்தை சந்தோஷத்தை முடிக்கவும், தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு. அப்போ கடவுள் என் கையில் கிருபையா கொடுத்தார். எதை கொடுத்தாரு? சுவிசேஷத்தை கொடுத்தார். ஒரு வேலையை கொடுத்தார். ஊழியக்காரன் ஆக்கினார். என்னை அழைத்தார். இந்த அருமையான ஒர்க்கை கொடுத்தாரு. அதை நான் என்ன பண்ணுவேன், பிரசங்கம் பண்ணும்படிக்கு எப்படியாவது செய்து முடிக்கணும் என்பதை நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்ல. ஒரு இடத்த சொல்ல பாரு, ஆசையாய் தொடர்கிறேன் சொல்கிறான் பாரு. அது போல் அது எப்படியாவது முடிக்க வேண்டும். அப்போ ஆண்டவர் ஒரு நாள் என்னை பார்க்கும்பொழுது, உங்கள்கிட்ட இந்த ஊழியத்தை கொடுத்தனே, நீ நல்லா செஞ்சே அப்படின்ட்டு அந்த ஒரு வார்த்தைக்கோகம் தன் பாடுகளை படுகிறத இந்த வேதாகமத்தில் பார்க்குறோம். 4 காரியங்களை பார்த்துட்டோம்ல. 4 காரியங்களை 5 இன்னும் பார்க்கல. ரைட். ஜெனராசிட்டி ஆஃப், இந்த செய்தியினுடைய தலைப்பு ஜெனராசிட்டி ஆஃப் காட். தேவனுடைய பெருந்தன்மை. ஆண்டவர் தேவன் பெருந்தன்மையோடு கூட நமக்கு ஒரு காரியத்தை செய்கிறார். ஒரு பணக்காரன் எப்படி ஏழைக்கு
பெருந்தன்மையாக செய்கிறான் பாருங்க. இந்த பிள்ளைங்கள்லாம் இப்போ மீடியா டிபார்ட்மெண்ட் போயிட்டு அந்த குழந்தைங்கள்லாம் அனாதை குழந்தைங்க, ஒன்றுமே தெரியாது, அவங்க அப்பா அம்மா கிடையாது. அந்த குழந்தைங்களுக்கு போயிட்டு அழகாக கிறிஸ்மஸ் கேப் வாங்கி கொடுத்து அவங்களுக்கு ஒரு கேக்கு வெட்டி அவங்களுக்கு வந்து எல்லாத்தையும் சாப்பாடு அவளோடு கூட சாப்பிடும்போது அந்த குழந்தைங்களுக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்கும். யாரும் செய்யாததை கர்த்தர் தேவன் நம்முடைய பிள்ளைகளை கூட கர்த்தர் செய்கிறார். ஹல்லேலூயா. அதனால் அதான் ஜெனராசிட்டி. உங்கள்கிட்ட இருக்கிற அந்த கிருபை வரங்களை ஆசீர்வாதங்களை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பது. இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவர் வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு அன்பை மாத்திரமல்ல, ஒரு இரக்கத்தை மாத்திரமல்ல, ஒரு ஊழியத்தையும் நம்ம கரங்களிலே கற்றுக் கொடுக்குறார். ஹல்லேலூயா. அதுதான் பெருந்தன்மை. அப்போது 4 காரியம் அந்த அந்த அருமையான வசனத்தில் பார்க்குறோம். 1, விசுவாசத்தின் ஊழியம். இவன் போகிற இடங்களெல்லாம் சொல்கிறான், நான் வந்து எருசலேமுக்கு போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், ஆவியில் கட்டுண்டவனாக போகிறேன், நான் எதை குறித்து கவலைப்படேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார்ன்ற ஒரு விசுவாசம். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் நினைக்கணும், நான் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், என் குடும்பத்தோடு கூட இருக்கிறார், நான் வேலை செய்கிற இடங்களில் கர்த்தர் என்னை வைக்கிறார், வியாபாரம் செய்கிற இடங்களில் கர்த்தர் என்னை உபயோகப்படுத்துகிறார். அப்படியே ஆண்டவர்கிட்ட எப்போதுமே சொல்ல வேண்டும். விசுவாச ஊழியம் மிக மிக முக்கியமான ஒன்று. சரி, 2வது விசுவாசத்தில் நடப்பது. 2வது மிஷன் சாக்ரிஃபைஸ். அந்த ஊழியத்தில் அவன் செய்கிறான், அநேக தியாகங்களை செய்கிறான், தியாகங்களை சாக்ரிஃபைஸ் செய்கிறான். பாருங்கள், இப்போ நீங்கள் கூட எழுந்து உங்கள் குடும்பத்துக்கு வேண்டிய எல்லா தியாகத்தை, காலையில் எழுந்து பிள்ளைகளுக்கு சாப்பாடு கட்டி கொடுக்கறதுலேருந்து, ஹஸ்பண்ட் வேலைக்கு அனுப்புறதுலேருந்து எல்லா தியாகங்களையும் நீங்கள் செய்கிறீங்க. அதே போல் கர்த்தர் என்ன பண்ணுவார், தேவனுக்கும் அதே போல் வீட்டுடைய எப்படி தியாகம் செய்கிறீங்க அதே போல் தேவனுடைய ஊழியத்துக்கும் நீங்கள் தியாகங்களை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. ஏன்னா நமக்கு வந்து ஒரு நாள் கர்த்தர் பரலோகத்துக்கு அழைச்சி செல்லும் பொழுது எனக்கு இதெல்லாம் செஞ்சீங்கன்னு சொல்லி கர்த்தர் உங்களை கனப்படுத்துவதற்கு ஆஞ்ச உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. 2வது தியாகம். 3வது அந்த தியாகத்தை எப்படி செய்யணும் அப்படின்னா சந்தோஷத்தோடு செய்ய வேண்டும். ஊழியத்துக்கு வர பிள்ளைகள், சபைக்கு வர பிள்ளைங்க, ஐயோ நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, கர்த்தர் எனக்கு கிருபை பாராட்டினா, நல்ல சுகத்தை கொடுத்தார், பலத்தை கொடுத்தார், ஆரோக்கியத்தை கொடுத்தார், ஐயோ ஞாயிற்றுக்கிழமை வருதேன்னு சொல்லி ஒரு சந்தோஷத்தோடு. நான் ஒரு தடவை சொல்லி கொடுத்தேன். என்ன சொல்லி கொடுத்தேன்? சாங் இன் த ஹார்ட், ஜாய் இன் த ஃபேஸ், சாங் இன் த ஹார்ட், டான்ஸ் இன் த ஃபீட். சொல்லுங்க. ஜாய் இன் த ஜாய் இன் த ஃபேஸ். சந்தோஷம் உன் ஃபேஸில் சந்தோஷமாக இருக்கணும். வரும்பொழுதே அந்த அது வரையும் ஏதாவது நடக்க முடியாது, நடந்து வந்தால் கூட இந்த காலை வைக்க முடியாத சந்தோஷம் வரணும். ஜாய் இன் த ஃபேஸ், சாங் இன் த ஹார்ட், டான்ஸ் இன் த ஃபீட். அல்லேலூயா. ரொம்ப ஆடிக்கடி விழுந்துடாதீங்க. அதனால் அந்த 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 டான்ஸ் ஆடுறவங்களுக்கு எப்படி இருக்கும், அந்த கார் துரு இருக்கணும், அப்படியே ஓடுறதுக்கு ஆசையாக இருக்கும். அதுபோல் என்ன பண்ணோம், டான்ஸ் இன் த ஃபீட். இதுதான் வந்து ஒரு சர்ச்சுக்கு வர்றவங்களுடைய பயங்கர ஸ்லோகன். இது ஒரு ஸ்லோகம் மாதிரி. இது ஜாய் இன் த ஃபேஸ், சாங் இன் த ஹார்ட், டான்ஸ் இன் த ஃபீட். ஹல்லேலூயா. இது மறக்கவே கூடாது. அப்போது அந்த ஊழியத்தை எப்படி செய்யணுமா, சந்தோஷமாய் செய்ய வேண்டும். சரி, ஜாய், மிஷன் ஆஃப் ஜாய். அது ஊழியத்தை. 4வது காரியம், அப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா கர்த்தர் உங்களை சாட்சியாய் மாற்றுவார். பார்த்தீங்களா, 2000 வருஷங்களா எத்தனை பிரசங்கியார்கள், எத்தனை போதகர்கள் உலகமெங்கிலும் இந்த அருமையான பவுல் பிரசங்கிக்கப்படுகிறான். அதுபோல் கடவுள் என்ன பண்ணுவார், உங்களை ஆண்டவர் ஒரு சாட்சியாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் செய்த காரியங்கள், தேவன் செய்த காரியங்களை கர்த்தர் சாட்சியாய் மாற்றுவார். உங்களை கொண்டு கர்த்தர் என்ன பண்ணுவார், அநேகருக்கு சாட்சியாய் மாறுவார். ஹல்லேலூயா. சரி, இன்றைக்கி நம்ம வசனத்தை வாசிப்போம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 4:16. 2 கொரிந்தியர் 4:16. ஹல்லேலூயா. ஆனபடி இல்லைம்மா, விசுவாசத்தினால் 4:13. சாரி 13. விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். ஹல்லேலூயா. நான் தைரியமாக எப்படி பேசுகிறேன்னா, நான் ஆண்டவர் மேலே விசுவாசம் உள்ளவனாய் இருக்கிறேன். நம்ம பிள்ளைங்க நம்புது பார்த்தீங்களா, எங்கள் அப்பா ஃபீஸ் கட்டிடுவார், எங்கள் அப்பா சாப்பாடு போடுவார். வீட்டில் வரும்பொழுது, அந்த பிள்ளைங்க வரும்பொழுது, ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்பொழுது, காலையில் போகும்பொழுது அது வேண்டியதெல்லாம் நீங்கள் செஞ்சுருவீங்க. அப்போ அந்த பிள்ளைங்களுக்கு நல்லா தெரியும், எங்கள் அம்மா எங்கள் அப்பா என்னை பார்த்துப்பாங்க. அதுபோல் நம்முடைய தேவன் நம்மை பார்த்துக்கொள்வார் என்ற விசுவாசம் நமக்கு வேண்டும். ஹல்லேலூயா. அப்படியே ப்ராக்டிக்கல் லைஃப் தான். அப்படியே நமக்கு அப்பா அம்மா இருக்கிற மாதிரி அவர் தான் நமக்கு அப்பா அம்மா, பரலோக ஒரு தந்தை. ஹல்லேலூயா. மனுஷனால் செய்ய முடியாதெல்லாம் நமக்கு அவர் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார்.
ஆவியை உடையவராக இருந்து விசுவாசிக்கப்படியே பேசுகிறோம். கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினவர் எங்களையும் இயேசுவை கொண்டு எழுப்பி உங்களுடனே கூட தமக்கு முன்பாக நிறுத்துவார் என்று அறிந்திருக்கிறோம். எப்படி இயேசு மரித்த உடனே எல்லாரும் பண்ண இயேசு மரிச்சிட்டான், பிசாசு சந்தோஷப்பட்டான். ஆனால் 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். அதுபோல் மரணமே எங்களுக்கு வந்தாலும் எங்களை உயிரோடு கூட எழுப்புகிற ஆண்டவரே எங்களோடு கூட இருக்கிறார். எவ்வளோ பெரிய விசுவாசம்! அது எல்லாத்தையும் அவன் கவனிக்கிறான், ஆண்டவருடைய வாழ்க்கையை பார்க்குறான், அந்த வாழ்க்கையை தன்னோடு கூட இணைத்து கொள்கின்றான். நாமும் கூட என்ன பண்ணோம், ஆண்டவருடைய காரியங்களை பார்த்து ஆண்டவருடைய திட்டங்களை அறிந்து நாம் என்ன பண்ண வேண்டும், நம்முடைய ஓட்டத்தில் நாம் எழும்பி செல்ல வேண்டும். தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு எதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இல்ல 16 போயிடு ஆனபடியினாலே சோர்ந்து போகிறதில்லை. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போவதில்லை. என்ன நடந்தாலும் இயேசு அப்படியே நினச்சிக்கிறோம், எப்படா அந்த பாடுகளை சகிச்சார், எப்படி அவர் அந்த சிலுவைக்கு போய் மரித்து உயிரோடு கூட எழுந்தார் என்பதை பாடுகள் நினைக்கிறோம். ஆனபடியினாலே நாங்கள் என்ன செய்யப்படுவதில்லை, சோர்ந்து போவதில்லை. ஹல்லேலூயா. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. அப்போ அவன் என்ன யோசிக்கிறான், இயேசுவை பயங்கரமாக அடிக்கிறாங்க, உடம்பெல்லாம் பிக்கப்படுகிறது, தலையில் முள்முடி சூட்டுறாங்க, ரத்தம் வடியுது, அவரால் தூக்கிட்டு முடிப்போமில்லை. புறம்பான மனுஷனை முழுமையாக அழிக்கிறாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு மனுஷன் இருக்கிறான், அதை அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அந்த மனுஷனை பரலோகம் பலப்படுத்தி விடுகிறது. அல்லேலூயா. சொல்கிறார், ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடமா நீங்கட்டும் என்றால் உங்களுடைய சித்தத்தின்படியே கூட. சித்தம் என்ன விஷயம், இயேசு சிலுவையிலே மரிக்க வேண்டும். புறம்பான மனுஷன் அழிக்கப்பட்டாலும் உள்ளான மனுஷனை அவர்களால் இல்லைன்னா பாதியில் விட்டுட்டு ஓடி போயிடுவான். ஆனால் கடைசி வரை நிற்பதற்கு தேவன் ஒரு பேலத்தை கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. அதுபோல் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற உங்களை கர்த்தர் பலப்படுத்த தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அழிந்து மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு காணப்பட. அப்ப இயேசு என்ன பண்றாரு, அவர் பாரு இதெல்லாம் பிலாத்து எல்லாம் அவருக்கு தெரியும். ஒரு நாள் நான் இதெல்லாம் சகிச்ச பொழுது நான் சிலுவையில் சிங்காசனத்தில் சிலுவையை ஏற்றுக்கொண்ட பிறகு சிங்காசனத்தில் அமரப்போகிறேன் என்பதை என்ன பண்ணுறாரு தேவன். இந்த காணப்படுவதை பற்றி அவர் கவலைப்படல. காணப்படாத ஒன்று சிலுவை. சிலுவை காணப்படுகிறது, ஆனால் பரலோகத்தில் சிங்காசனம் காணப்பட. அதில் நான் போய் அமருவேன்னு நினச்சி போல அவனும் அதை இணைத்துக் கொள்கிறான். அது சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. கனமகிமை. அப்படிப்பட்ட விசுவாசத்தை தான் கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். அது என்ன பண்ணுது, நித்திய கனமகிமையா, எட்டர்னல் பீஸ், எட்டர்னல் க்ளோரி, நித்திய கனமகிமையை உண்டாக்குறது. அப்போ ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் எப்படி இருக்க வேண்டும், உபத்திரவத்தை குறிச்சோ கஷ்டங்களை குறித்த ஒரு நாளும் பயப்படக்கூடாது. இயேசு சகித்த அளவுக்கு நம்ம பாடுகள் வரவில்லை. ஆண்டவர் தேவன் அவரே அவ்வளோ சகிச்சார. கர்த்தர் என்னை ஒரு நாள் கைவிட மாட்டார், என்னை வெற்றி சிறந்தவனாய் மாற்றுவார் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்த வேண்டும். ஹல்லேலூயா. சூரியன் உதிக்கும் திசையெல்லாம் கிறிஸ்துவின் மகிமையை காண்போம். இது யோனின் சேனையாய் எழும்போம். சூரியன் உதிக்கும் திசைகளில் எல்லாம் கிறிஸ்துவின் மகிமையை காண்போம். இது யோனின் சேனையாய் எழும்புவோம். சூரியன் உதிக்கும் திசைகளில் எல்லாம் கிறிஸ்துவின் மகிமையை காண்போம். இது யோனின் சேனையாய் எழும்புவோம். வாருமையா எழுந்து வாருமையா, எழுந்து வாருமையா, எழுந்து வாருமையா, வாருமையா, எழுந்து வாருமையா, எழுந்து வாருமையா, எழுந்து வாருமையா. அநேக சபைகளை கட்டி எழுப்பும் ஆத்மபாரத்தை தாரும், என் அன்பு நேசரே வாரும். அநேக சபைகளை கட்டி எழுப்பும் ஆத்மபாரத்தை தாரும், என் அன்பு நேசரே வாரும். வாருமையா, வாருமையா, எல்லாம் சேர்ந்து எழுந்து வாருமையா, எழுந்து வாருமையா, எழுந்து வாருமையா, வாருமையா, எழுந்து வாருமையா, எழுந்து வாருமையா, எழுந்து வாருமையா. 2 தீமோத்தேயு 3 அதிகாரம் 11 வசனத்தை வாசிங்க. அந்தோகியா
இக்கோனியா, லீஸ்திரா என்னும் பட்டணங்களில் ஆ. எனக்கு உண்டான துன்பங்களையும் பாடுகளையும் நன்றாய் அறிந்திருக்கிறாய். தீமோத்தேயை பார்த்து பவுல் சொல்கிறான், இந்த 3 பட்டணங்கள், அந்தோக்கியா, ஆன்டியோக் பற்றியா, ஆன்டியோ, இக்கோனியா எல்லாமே இப்போ இருக்குது. எல்லா பட்டணங்களும் நீங்கள் போனீங்கன்னா அத்தனை பட்டணங்கள், போன இடங்கள், அவன் பாடுபட்ட இடங்கள் எல்லாமே ஆண்டவர் ஒவ்வொரு இடமும் ஆண்டவர் அப்படியே வச்சுருக்கிறார். ஹிஸ்ட்ரியாக கதை வச்சுருக்காரு. எனக்கு உண்டான துன்பங்களை பாடுகள் நன்றாய் அறிந்திருக்கிறாயே. தீமோத்தேயு என்ன பண்ண, ஒரு ஆவிக்குரிய வந்து சகோதரன், யாருடைய ஆவிக்குரிய, அவனுடைய பிள்ளை மாதிரி அவன், ஆவிக்குரிய மகன் தீமோத்தேயு. அப்போ அவங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்கிறான், எல்லாத்தையும் எல்லாமே அவனுக்கு தெரியுமே. அப்போ அவனை உருவாக்குகிறான். நம்முடைய சபையினுடைய எல்லா காரியங்களிலும் நீங்களும் நானும் உருவாக்கப்பட வேண்டும். ஒரு பெரிய திட்டத்திற்கு கர்த்தர் சபையை தேவன் வல்லமையாக பயன்படுத்துகிறார். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் தாங்கத்தக்கதாக, சகிக்கத்தக்கதாக அநேக காரியங்களை ஆண்டவருக்கு எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுத்தா நல்லவர்னாங்க. ஆனால் இழந்து போன யாரும் ஆண்டவர் நல்லவர்னு சொல்ல மாட்டாங்க. ஆண்டவர் நம்ம இழந்து போக வச்சு ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய பாடுகள் தான் பரலோகத்தினுடைய மேன்மையாய் கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, வா, நன்றாய் அறிந்திருக்கிறாய். எவ்வளவோ துன்பங்களை சகித்தேன், எவ்வளவோ துன்பங்களை சகித்தேன், இவை எல்லாவற்றினின்றும் கர்த்தர் என்னை நீங்களாக்கி விட்டார். எவ்வளோ துன்பம் வந்தாலும் இந்த பவுல் சொல்கிற மாதிரி நமக்கு ஒரு விசுவாசம் வேணும். எத்தனை துன்பம் வந்தாலும் கர்த்தர் என்னை நீங்களாக்கி விடுவார். கர்த்தர் என்னை நீங்களாக்கி விடுவார். ஹல்லேலூயா. நம்ம சர்ச்சில் ஒரு பையன் வரான், யூத் பாய். அந்த பையன் வந்து ஒன்றுன்னா ஒவ்வொரு டைமும் அந்த வசனத்தை கவனித்து கரெக்டாக ஒவ்வொரு வேர்டு சொல்லுவான். உனக்கு என்னடா பிடிச்சிது அப்படின்னு கேட்டால் அவன் இன்னும் கேட்டோன்னா கரெக்டாக சொல்லுவான், எனக்கு இது பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்லுவான். அவன் போன வாரத்தில் நான் கேட்டேன், அவனை கேட்டேன், எப்போ ஒவ்வொரு பாயிண்ட் சொல்லுவேடா, போன வாரம் என்னடா பாயிண்ட் பிடிச்சிட்டு போன வாரத்தில் கேட்டேன், நீங்கள் சொன்னீங்க வந்து என்னது வேலை செய்யலாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னீங்க. சொல்கிறேன் என்கிட்ட வந்து, நீ வேலை செய்யலாம் அது எனக்கு பிடிச்சிச்சு பாஸ்டர், நல்லா வேலை செய்யணும் பாஸ்டர். வேலைக்கே போகலாம், அவன் இப்போ தான் படிச்சுட்டு இருக்கிறான், ஆனால் யூத் பாய் படிச்சுட்டு இருக்கிறான். அவன் சொல்கிறான், வேலை செய்யலாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னீங்க பாஸ்டர், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு பாஸ்டர். அப்புறம் வந்து கிறிஸ்மஸ் சர்வீஸில் வந்து சொன்னான், அவனே அவன் சொல்கிறான், எனக்கு என்ன பிடிச்சது தெரியுமா பாஸ்டர் நான் கேட்டேன். என்னடா பிடிச்சவனுங்கண்ணா, இது மாதிரி அந்த லிவிங்ஸ்டன், டேவிட் லிவிங்ஸ்டனோட லைஃப் ரொம்ப பிடிச்சிது. அவன் பார்த்திங்கன்னா ஒருத்தன் குடிகாரனாக போயிடுறான், இன்னொருத்தன் வந்து ஆப்பிரிக்காவுக்கு மிஷினரியாக போகிறான், அவனை வந்து அந்த அரசாங்கமே கனப்படுத்துது, இவன் அழுதுட்டு உட்காந்துருக்கிறான், நான் டேவிட் லிவிங்ஸ்டன் மாதிரி மாறணும். பார்த்தீங்களா, அந்த ஸ்பிரிட் ரெண்டு வகை, ஒன்று ஈவில், இன்னொன்று ஓலி. நீங்கள் ஸ்பிரிட்டில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆவிக்குரிய காரியங்கள்லாம் உங்கள் மைண்டில் ஏறிக்கிட்டே இருக்கும், இல்லைன்னா மைண்டில் ஏறவே ஏறாது. அப்போது ஆண்டோடு அவன் சொல்கிறான், எவ்வளோ பிரச்சனை வந்துச்சு கர்த்தரனே எல்லாம், அப்படியே சொல்லுங்கள், இந்த வருஷத்தில் எத்தனையோ பிரச்சனை வந்துச்சு, எல்லாவற்றிலும் கர்த்தர் என்னையும் என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும் நீங்களாக்கி விட்டார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. நல்ல உற்சாகத்தோட நேரங்களை தட்டுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 12ஆம் வசனத்தை வாசிங்க. அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாய் நடக்கிற மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். ரொம்ப அழகாக எழுதி முடிக்கிறான். அவன் என்ன எழுதுறான் பார்த்தீங்களா? அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிறவர் யாவரும் துன்பப்படுத்தப்படுவார்கள். 12 அடுத்த வசனம். அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாக இருக்கிற யாரும் துன்பப்படுத்தப்படுவாங்க. அப்போ யார் ஊழியம் செய்கிறீங்களோ, யார் அதிகமாக ஊழியம், அதிகமாக துன்பங்கள் வரும், ஆனால் தேவன் நீங்களாக்கி ரட்சித்துருவார். ஹல்லேலூயா. யார் அதிகமாக பிரயாசப்படுறோம், அதிகமான பிரச்சனைகள் நமக்கு வரும். அதனால் ஆண்டவர் அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அப்போது நமக்கு நிறைய பிரச்சனை வருதுன்னா நம்ம நிறைய ஊழியம் செய்கிற பொழுது, நிறைய பிரச்சனை வருதுன்னா நிறைய ஊழியம் செய்கிற பொழுது, அப்போ பிசாசு யாருக்கு துன்பத்தை கொடுப்பா? யார் அதிகமாக ஊழியம் செய்கிறாங்களோ அவனுக்கு தான் துன்பத்தை கொடுப்போம். ஆண்டவர் ஒரு நாள் நமக்கு துன்பத்தை கொடுக்க மாட்டார். யார் நமக்கு கொடுப்பா? நமக்கு எதிராளி தான் கொடுப்பான். ஹல்லேலூயா. நம்ம கூட இருக்கிற ஆண்டவர் நமக்கு எப்பொழுதுமே சந்தோஷப்படுவார். ஒரு பிள்ளை நல்லா நிலைக்கு வந்தால் யார் சந்தோஷப்படுவா? அப்பா சந்தோஷப்படுவார். யார் பொறாமப்படுவா? சுற்றி இருக்கவன் பொறாமப்படுவான், அவன் தான் பிசாசு. அதுபோல் ஆண்டவர் துன்பப்படுகிற யாவரும், பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார். அண்ட் டிசையர் டு லிவ் காட்லி இன் கிரைஸ்ட்னு போடுறான். ரொம்ப அழகான வார்த்தைகள். சரி, இப்போ சொல்லும் பொழுது 14ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 14 குயிக்கா 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்கள். இக்கோனியா பட்டணத்திலே அவர்கள் இருவரும் யூதருடைய ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து யூதரிலும் கிரேக்கரிலும்
திரளான ஜனங்கள் விசுவாசிக்கத்தக்கதாக பிரசங்கித்தார்கள். அப்போ அவன் பிரசங்கம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அந்த ஜனங்கள் விசுவாசிக்கத்தக்கதாய் பிரசங்கித்தார்கள். அந்த ஜனங்கள் விசுவாசிக்கத்தக்கதாய் பிரசங்க. நம்முடைய பிரசங்கம் என்ன இருக்கணும்? அவர்களை உற்சாகமூட்டத்தக்கதாக இருக்க வேண்டும், விசுவாசிக்கத்தக்கதாக இருக்க வேண்டும், அவர்களுக்கு ஒரு வைராக்கியம் வரத்தக்கதாய் பிரசங்கம் பண்ண வேண்டும் என்பதை பவுல் நமக்கு அறிவுறுத்துகிறான். விசுவாசிக்கத்தக்கதாய் பிரசங்கித்தார். இக்கோனியா 3 பட்டணங்களில் இதோடைய ஆலயத்தில் பிரவேசி கிரேக்க பிரசங்கித்தார். பிறகு என்ன நடக்குது? விசுவாசியாத யூதர்கள் சகோதரருக்கு விரோதமாக புறஜாதியாருடைய மனதை எழுப்பிவிட்டு, அப்போ அது 3 பட்டணங்களை குறித்து அவன் சொல்கிறான். என்ன பட்டணம்? இக்கோனியா, இக்கோனியா, அப்புறம் லிஸ்தீரா, அப்புறம் இக்கோனியா, அந்தியோக்கியா, ஆன்டியோக். 3 பட்டணங்கள். 3 பட்டணங்கள் என்ன நடந்ததுன்னு தீமோத்தேயு சொல்கிறான். அந்த 3 பட்டணங்களை குறித்து 14ஆம் அதிகாரத்தில் போடப்பட்டிருக்குது என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்லி. அதான் நம்ம படிக்கிறோம். இப்போ இந்த இக்கோனியா பட்டணத்தில் என்ன நடந்துச்சுன்னா, அவன் போயிட்டு அவங்க பிரசங்கம் பண்ணும்போது யூத ஆலயங்களில் போய் பிரசங்கம் பண்ணுறாங்க. பிரசங்கம் பண்ணும்போது இந்த யூதர்கள் என்ன பண்ணுறாங்க? அவர்கள் புறஜாதியாரோட போய் சேர்ந்துக்கிறாங்க. ஒருத்தர் பழி வாங்கிறதுக்கு புறஜாதியாரோட போட சேர்ந்துக்கிட்டு பவுலை எப்படியாவது கல்லால் அடித்து சாகடிக்கணும்னு நினைக்கிறாங்க. எவ்வளோ நல்ல எண்ணம் பாரு. ஒருத்தர் நல்லது செஞ்சால், எடை நீ கெட்டு போதரா, நரகத்துக்கு போதரா, நீ பரலோகத்துக்கு வாடான்னு சொன்னால் அவனை கல்லால் அடிக்கிறேன்னு போகிறான் பாரு. அப்போ இருக்கும்பொழுது இவங்க என்ன பண்ணுறானுங்க? யூதர்கள் என்ன பண்ணுறாங்க? யூதருக்காகத்தான் இயேசு வந்தார். அவர் பற்றி பிரசங்கம் பண்ணும்பொழுது அவர்கள் புறஜாதியோடு சேர்ந்துக்கிட்டு அவனை துன்பப்பட 5ஆம் வருஷத்துக்கு போயிடலாம். இவர்களை அவமானப்படுத்தவும் கல்லறியவும் வேண்டும் என்று புறஜாதியாரும் யூதரும் அவர்கள் அதிகாரிகளும் அமளி பண்ணுகையில் இவர்கள் அதை அறிந்து லிக்கவோனியா நாட்டிலுள்ள பட்டணங்களாகிய லீஸ்திராவுக்கும் தெர்பைக்கும் அவைகளின் சுற்றுப்புறங்களுக்கும் ஓடி போய் பார்த்தீங்களா, அங்கே இருந்து என்ன பண்ணுறாங்க? அடுத்த பட்டணங்களுக்கு ஓடி போகிறாங்க. என்ன நடக்குது அப்படின்னா, அடி வாங்கணுன்னு அவமானத்தை பற்றி கவலைப்படல, கஷ்டத்தை பற்றி கவலைப்படல, எவ்வளோ மோசமாக பண்ணுறாங்கன்னு நினச்சிக்கல, சோர்ந்து போகலை, அவனுங்க திரும்ப செய்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ என்னென்னா, உள்ளான மனுஷனில் அவர்கள் பலப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகளுக்கு எவ்வளோ துன்பம் வந்தாலும் அவர்கள் ஒரு நாளும் என்ன பண்ண துன்பத்தை கொண்டு ஒரு நாளும் கலங்க தேவையில்லை என்பதை கர்த்தர் நமக்கு ஆண்டவர் காண்பிக்கிறார். சரியா? 19ஆம் வருஷம் போயிருங்க. பின்பு அந்தோகியாவிலும் இக்கோனியாவிலும் இருந்து சில யூதர்கள் ஜனங்களுக்கு போதனை செய்து பவுலை கல்லெறிந்து அவன் மரித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்திற்கு வெளியே இழுத்து கொண்டு போனார்கள். பார்த்தீங்களா, கல்லால் அடித்தவனை மயக்கடிச்சுக்க உணர்றான். அவனால் ஒன்றும் பண்ணல, பேச்சு வரல, ஒன்றும் மூச்சு வரல, ஒன்று செத்து போயிட்டான்னு சொல்லி அவனை இழுத்துட்டு போகிறாங்க. சீஷர்கள் அவனை சூழ்ந்து நிற்கையில் அவன் எழுந்து பட்டணத்துக்குள் பிரவேசித்தான். ஹல்லேலூயா. அப்போது அவ்வளோ கல்லடிப்பட்டும் அவ்வளோ நிந்தையாக்கப்பட்டும் அவன் என்ன செய்யலை? ஆண்டவருடைய ஊழியத்தை சந்தோஷத்தோடு செய்கிறான். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் ஆண்டவர் மேலே ஒரு சந்தோஷம் இருக்கணும். ஆண்டவர் ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது? சலிப்போடு கூட செய்யக்கூடாது. நீங்கள் யாருக்கா ஒருத்தர் கொடுக்குன்னா கூட சந்தோஷமாக கொடுக்கணும். கர்த்தர் எனக்கு கிருபை செஞ்சுருக்கார், கர்த்தர் என்ன ஆசீர்வதிச்சிருக்கிறார், ஹல்லேலூயா அப்படின்னு சொல்லி நீங்கள் பெருமையாய் அதை கொடுக்க வேண்டும், சந்தோஷமாய் கொடுக்க வேண்டும். சரியா? மறுநாளில் பர்னபாவுடனே கூட தெர்பைக்கு புறப்பட்டு போனான். 21ஆம் வசனம் தான் வாசிக்கிறேன். அந்த பட்டணத்தில் அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அநேகரை சீஷராக்கின பின்பு இப்போ ஒவ்வொரு இடத்திலும் தேவனுடைய வசனம் பயங்கரமாக பிரசங்கிக்கப்படப்படுகிறது. லீஸ்திராவுக்கும் இக்கோனியாவுக்கும் அந்தியோகியாவுக்கும் திரும்பி வரான், மறுபடியும் வரான். எவ்வளோ அடி பண்ணாலும் உத போட்டாலும் அதை பற்றி அவனை கவலைப்படல. திரும்பி சீஷருடைய மனசை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி. அப்ப விசுவாசத்திலே நிலைத்திருக்கும் கர்த்தர் நமக்கு இருக்கிறார், கைவிட மாட்டார். நமக்குன்னு ஒரு பரலோகத்தை வச்சாரு. நம்ம ஆண்டவர் மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு கூட இருந்து பரலோகத்துக்கு போனார். அதுபோல நீ மரித்தாலும் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு செல்வார். இப்படி திரும்ப 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 அவங்களோட பேசி என்ன பண்ணுறாங்க? அப்படியே இந்த இதில் ரஷ்யாவில் காலங்காத்தால் ஒரு ஸ்லோகம் போடுவாங்களாம். ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம முஸ்லீம் தர்காவில் ஒரு இப்போ எல்லாம் அப்படி போடுறோம் பாரு. அதே போல் ரஷ்யாவில் there is no God, கடவுள் இல்லைன்னு சொல்ல போட்டுன்னு இருப்பான். இது கேட்க அங்கே இருக்கிற மக்கள்லாம் கடவுளே இல்லை எல்லாம் ஏத்திஸ்ட் ஆகிடுவாங்க. கடவுளே இல்லை வந்துடுவோம். அதாவது மூளை செலவுன்னு சொல்லுவாங்க.
பிரைன் வாஷ் பண்ணுவாங்களாம், பண்ணி வாஷ் எல்லாருக்கும். கடவுள் எங்கடா இருக்கார், கிடையவே கிடையாது, எங்கடா காமிடா பட்டு வராது, எங்கே காமிக்கிறது நீங்கள் போயிட்டு உங்களை கூப்பிட்டு வச்சு 2 அறை விட்டு கடவுளுக்கு காமிடல் இருக்காது ஏசி எறா காமிடா என்ன பண்ணுவீங்க நீ? அது எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. அப்படி அவங்களுக்கு மூளை செலவை பண்ணுறோம். அதனால தான் இந்த ரிச்சர்ட் ஓம்ரான் அந்த நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கள போயிட்டு அடிச்சு எங்கடா கடவுள் இருக்கா, கடவுள் கிரைஸ்ட் இருக்கான்னு சொல்லி எங்கே இருக்கிறார் அப்படின்னு அடித்து பயங்கரமாக கொடுமைப்படுத்துகிறாங்க. அவன் பிள்ளையை கொண்டு வந்து என்ன பண்ணுறான், அவன் முன்னாடியே சொல்கிறாங்க, இந்த பாரு கடவுள் இல்லைன்னு சொல்லு, நான் விட்டுறேன், உன் பிள்ளைய விட்டுறேன் அப்படி சொல்கிறாங்க. பார்த்தியா, நான் அதை எத்தனை முறை சொல்லியிருக்காது. அப்போ என்ன பண்ணுறான், அவங்க புள்ள சொல்கிறான், டேடி ஜீசஸ் இஸ் ரியல், ஜீசஸ் இஸ் அலைவ் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் சொல்லாதீங்க டேடின்னு சொல்கிறான். அப்படியே குத்தி அவனை சாவடிச்சார். கண்ணு முன்னாடி சாவடிக்கிறாங்க பிள்ளைங்க. அவன் மறுதளிக்க கடைசியில் 14 years பெர்சிக்யூஷன் பயங்கரமாக உபத்திரப்படுத்தப்படுறான். கடைசியில் வந்து விடுதலை ஆக்கப்பட்டு மறுபடியும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுறார். ரிச்சர்ட் ஓம்ரானுடைய ஸ்டோரி ரொம்ப பயங்கரமான ஸ்டோரி. டார்ச்சர்ட் ஃபார் கிரைஸ்ட் இருக்கும். 14 வருஷங்கள் 14 years உபத்திரப்படுத்தப்படுறான். கடைசி வரலும் தேவனை மறுதளிக்கவே இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை சில சமயத்தில் கர்த்தர் அப்படி கண்டுகொள்வார். உங்கள் மேலே ஒரு பெரிய திட்டத்தை தேவன் வச்சிருப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பிரவேசிக்க சொன்னார்கள். வாசிங்க. நாம் அநேக உபத்திரவங்களின் வழியா 23 போகணும்ல. அல்லாமலும் அந்தந்த சபைகளில் அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து. பார்த்தீங்களா, அந்த ஊழியத்தை அப்படியே விட்டல. அங்கே என்ன பண்ணுறான், மூப்பர்களை ஏற்படுத்தி சபையை ஸ்தாபித்து விடுகிறான். போகிற இடங்களை எங்கே பிரசவம் பண்ணுறானோ அங்கே ஒரு ஆள் நல்லா இருக்கானோ கரெக்டாக ரட்சிக்கப்படுறப்பா, இந்த ஆளுங்களை நீ பார்த்துக்கு போனோம் கையில் பொறுப்பை கொடுத்துட்றான். அப்படியே போகிற இடங்களெல்லாம் சபைகளை ஸ்தாபித்து கொண்டே போகிறான் பாருங்க. உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் விசுவாசித்து பற்றி கொண்ட கர்த்தருக்கு அவர்களை ஒப்புவித்தார்கள். அதுபோல கர்த்தருடைய திட்டங்கள் அங்கே நடக்கிறத பார்க்கப்படுது. இப்போது வந்து எபிரேயர் புத்தகம் 12ஆம் அதிகாரம் வாசிங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்னு சொல்கிறத அவன் கடத்த செய்கிறான். நீ எப்படி மறுபடியும் நீ மாற வேண்டும், எப்படி நீ ஆசீர்வாதமாய் மாற்ற வேண்டும் சொல்கிறா பாருங்க. எபிரேயர் 12:1 வாசிங்க. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்கிற அப்படியே வானத்தை அப்படியே கண்ணோக்கி பார்க்கும்பொழுது அது மேக கூட்டங்கள் தெரியுது. அதுபோல் அவன் கற்பனையில் பார்க்குறான். எக்கச்சக்கமான பார்க்குற இடம்லாம் ஆண்டவர் சாட்சிகளை உருவாக்கி வச்சுருக்காரு. கிறிஸ்தவ உருவாக்கி தேவனுடைய பிள்ளைகளை உருவாக்கி வச்சுருக்காரு. அதனால் அவர்கள் தேவனுக்கு ஊழியம் செய்கிறாங்க. அப்போ சொல்கிறான் பாருங்க, இத்தனை மேகம் போன்ற திரளான சாட்சி நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்க பாரமான யாவற்றையும் எதெல்லாம் உனக்கு சுவிசேஷம் அறிவிக்க கூடாது பரி, சபைக்கு வரக்கூடாது பரி. ஞாயிற்றுக்கிழமை வந்து உனக்கு வேலை வரும், அவன் சொல்லுவான் ஓட்டி போட்டு தரேன், நிறைய போட்டு தரேன். பிசாசு உனக்கு சொல்லுவான், எக்கச்சக்கமான காலேஜ் சொல்லுவான். நீ என்ன செய்யணும், நோ பிசாசே சாரி மன்னிச்சிக்கோ, இதெல்லாம் நான் வரமாட்டேன், வேறு எதாவது கூப்பிடு வரேன், இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை விட்டுரு என்ன அப்படி சொல்லிட்டு என்ன செய்யணும், ஆண்டவர்கிட்ட தேவன்கிட்ட என் கர்த்தருடைய நாள் அது. ஹல்லேலூயா. ஹாலிடே வைஃப்ஸ் டே, ஹாலிடே வைஃப்ஸ் டே. அப்போ ஆண்டவர் என்ன பண்ண, இந்த நாளை கர்த்தரை எங்களுக்குன்னு கொடுத்துருக்குறாரு, இந்த நாள் தேவனுடைய நாள் அப்படின்னு சொல்லி என்ன பண்ண வேண்டும், எதெல்லாம் பாரமாக இருக்கோ அவற்றையெல்லாம் விட்டுடு. ஒரு மலை மேலே ஏற போகிறவனுக்கு அவன் அணிந்திருக்கிற அந்த ட்ரெஸ்ஸில் அந்த ட்ரெஸ் வந்து பாரமாக தான் இருப்பான், அதை களைஞ்சி போட்டு இருப்பான். ஷிப்பில் போகிறவங்க வந்து பயங்கரமாக அது காற்றடிக்கும் போது அவிழ்ந்துற போது சிக்கன் என்ன பண்ணுவாங்க, அப்போ தான் அந்த லகுவாக்கணும் தான் அந்த ஷிப் என்ன பண்ணும், அந்த அலைகளுக்கு மேலே போகும். ரொம்ப பாரமாக இருந்தால் அந்த ஷிப்பு அப்போ என்ன பண்ண உள்ளே இருக்கிற திங்ஸ்லாம் எடுத்து வெளியே போடுவாங்க. உள்ளே இருக்கிற திங்ஸ்லாம் எடுத்து வெளியே அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அடுத்த நிலைக்கு போக வேண்டும் என்றால், பயணத்தை மேற்கொள்ள வேண்டால், எதெல்லாம் பாரமாக நம்ம இழுத்துட்ருக்கோ அவற்றையெல்லாம் விட்டு விலக வேண்டும். ஹல்லேலூயா. எந்த நேரத்தை ஆண்டவர் கொடுக்க முடியாது எதெல்லாம் நம்ம ஸ்டாப் பண்ணுது அதில் வந்து என்ன பண்ணுறோம், தூக்கி போட்டுருன்னு சொல்கிறாரு. ரெண்டாவது சொல்கிறான் பாருங்க, நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, பாவத்தையும் எதெல்லாம் நம்ம பாவம் செய்ய தூண்டுகிறது அவற்றையெல்லாம் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவும். நமக்கு நியமிக்க ஓட்டம், ஒவ்வொருத்தருக்கும் தேவன் என்ன பண்ணுவார், ஒரு ஓட்டத்தை வச்சிருக்கிறார். ஒருத்தருக்கு 100 மீட்டர் இருக்குது, அவனுக்கு ஷார்ட்டாக ஓடி முடிச்சிருவான். இன்னொருத்தனுக்கு 200 மீட்டர் இருக்குது, கொஞ்சம் லாங்க ஒருத்தவங்க 10,000 மீட்டர் ரேஸ் இருக்கும், அவன் பொறுமையாக ஓடிக்கிட்டே இருப்பான் பாரு. அதுபோல் கடவுள் நமக்கு எந்த ஓட்டத்தை எந்த ஊழியத்தை கர்த்தர் கொடுத்தாரோ, எந்த காரியத்தில் தேவன் உங்களோடு கூட பொறுமையோடு ஓடணும். ஆண்டவரே கடைசி வரலையும் ஆண்டவரே ஓட்டத்தில் ஜெயம் பெற வேண்டும்.
அல்லேலூயா. அப்பொழுதுதான் கர்த்தர் நம்மை ஆஸ்வதிக்க இரக்கமுள்ளவராயிருக்கிறார் சொல்கிறான். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அவருக்கு முன் வச்சிருந்த அவர் ஓட்டத்தில் அவர் எல்லாவற்றையும் சகித்து கடைசியில் என்ன பண்ணார்? சிலுவையெல்லாம் சகித்து அவருடைய சிங்காசனத்திலே வீட்டு. அதுபோல் அருமையான தேவனுடைய பிள்ளை, உங்களுக்கு எனக்கு கர்த்தர் என்ன பண்ணுவார்? ஒரு சிங்காசனத்தை வைத்திருக்கிறார், ஒரு மேன்மையை வைத்திருக்கிறார், ஒரு இடத்தை வச்சிருக்க, ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதை நினைச்சிக்கன்னு சொல்றான். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு. அப்போ ஒரு நாளும் உங்க ஆத்துமாக்கள் ஐயோ ஏண்டா இந்த கிறிஸ்டியானிட்டிக்கு வராமல் இருந்தாவே நல்லா இருந்திருக்குமே, 100 பொய் சொல்லும்போது நல்லா இருந்தோமே, இப்போ பொய்யெல்லாம் சொல்கிறத நிறுத்திட்டோம், ஒரே சோதனையாக இருக்கு அப்படின்னு வந்தாலும் கூட நம்ம என்ன செய்யக்கூடாது? இழைத்து போகக்கூடாது, மறுபடியும் பொய் சொல்ல பழகிக்கொள்ளுங்க. அவன் என்ன செய்யணும்? ஆண்டவரே ஆவியான இதுதான் என் வாழ்க்கை ஆண்டவரே, அன்றைக்கு இருந்த வாழ்க்கை 100 பொய் சொன்னேன், இன்னைக்கு பொய் சொல்லாத வாழ்க்கை நீ கொடுத்துருக்கிற, எத்தனை சோதனை வந்தாலும் உம்மோடு கூட நான் தொடருவேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நானும் என் குடும்பமும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஹல்லேலூயா. அடிக்கடி சொல்லிடணும், நானும் என் குடும்பமும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஹல்லேலூயா. அப்படி நம்ம அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். இப்போ இயேசு நம்ம கண்ணு முன்னாடி எப்பவுமே இருக்கும். இப்போ இவன் ஊழியத்தில் யார் இருக்கிறாரு? அவனுக்கு லீடர் யார்? மென்டர் யார்? இயேசு. அதை மைண்டில் வச்சுக்கிட்டு அவன் அவன் ஊழியத்தை செய்து அவன் தன்னுடைய திட்டங்களை முடிக்கின்றான். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம கற்றுக்கொண்ட பாதை விசுவாசத்தினுடைய ஊழியம். விசுவாசத்தின் ஊழியத்தில் எப்படி இருக்க வேண்டும்? எவ்வளோ பாடுகள் பட்டாலும், எவ்வளோ அடிகள் பட்டாலும், என்ன நடந்தாலும் அவன் கடைசியிலும் தன் ஊழியத்தை விட்டு கொடுக்கவில்லை. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஊழியம், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாழ்க்கை நீங்கள் ஒரு நாளும் விட்டு கொடுக்கக்கூடாது. கடைசி வரையிலும் கர்த்தரோடு தொடர வேண்டும் என்று கர்த்தர் இந்த அருமையான செய்தியின் மூலமாய் நமக்கு